மலர் பூத்து குலுங்கும் பூக்குடம். அது என்ன இடம் சொல்லுங்க? சரியா சொன்னீங்க. ஒரு கோயில் திறந்தால் இந்துக்களுக்கு மகிழ்ச்சி, ஒரு சர்ச் திறந்தால் கிறிஸ்தவர்களுக்கு மகிழ்ச்சி, ஒரு மசூதி திறந்தால் இஸ்லாமியர்களுக்கு மகிழ்ச்சி, ஒரு நூலகம் திறந்தால் புத்திசாலிகள் அனைவருக்கும் மகிழ்ச்சி, ஒரு பள்ளிக்கூடம் திறந்தால் நம்மை படைத்த கடவுளுக்கே மகிழ்ச்சி. அப்படிப்பட்ட நம் பள்ளியை பற்றி பேச வருகிறார் 5ஆம் வகுப்பு மாணவன் எம். முகமது ஃபாரூக். Please come on the stage. அனைவருக்கும் வணக்கம். நான் படிக்கும் எங்கள் பள்ளியாகிய முகல்புரா முஸ்லிம் நிதியுதவி தொடக்க பள்ளியை பற்றி இங்கு யார் பேச வந்துள்ளேன். பேசலாம் அல்லவா? என் பள்ளி 5/9/1935 ஆண்டு தொடங்கப்பட்டது. அப்போதைய பள்ளி மேலாளர் ஜனாப் மீரான் இப்ராஹிம் சாஹிப் ஆவார். அப்போது தொடக்க பள்ளியின் தலைமை ஆசிரியராக திரு ஆரோன் பொன்னுசாமி பணியாற்றினார். இவருக்கு பிறகு திருமதி புஷ்பம் பொன்னுத்தாய் மேரி அவர்கள் தலைமை ஆசிரியராக பணியாற்றினார். அப்போதைய மேலாளராக ஜனாப் எம்.ஏ. காதர் சேட் அவர்கள் மேலாளர் பதவி வகித்தார். திருமதி புஷ்பம் பொன்னுத்தாய் மேரி அவர்கள் தேசிய நல்லாசிரியர் விருதினை அப்போதைய கவர்னர் மேதகு அலெக்சாண்டர் அவர்களின் திருக்கரங்களால் பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். 1/6/1988 ஆண்டு தொடக்க பள்ளியானது நடுநிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. முகல்புரா முஸ்லிம் நிதியுதவி நடுநிலை பள்ளியின் தலைமை ஆசிரியராக திரு எஸ். சிராஜுத்தீன் அவர்கள் பணியாற்றினார். நடுநிலை பள்ளியாக இருக்கும் போது மாவட்டத்திலேயே சிறந்த பள்ளி என்ற விருதினை நம் பள்ளி பெற்றுள்ளதை எண்ணி பெருமைப்படுகிறேன். 11/11/2004 ஆண்டு நம் முன்னாள் மேலாளர் ஜனாப் எம்.ஏ. காதர் சேட் அவர்கள் இறைவனடி சேர்ந்தார். அவருக்கு பிறகு இந்நாள் மேலாளர் திரு கே.எஸ். ஹயாத் பாஷா அவர்களின் இடைவிடாத முயற்சியினால் மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் அறிவியல் கண்காட்சியில் நம் பள்ளி முதலிடம் பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அறிவியல் கண்காட்சியில் நம் பள்ளி முதலிடம் பெற்றுள்ளதால் நம் பள்ளி மாணவர்கள் வெளிநாடு அதாவது பின்லாந்து சென்று வந்தனர் என்பதை நினைக்கும் போது மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கிறது. தொடக்க பள்ளியில் சுமார் 500 மாணவர்களும் உயர்நிலை பள்ளியில் சுமார் 800 மாணவர்களும் கல்வி பயின்று வருகின்றனர். எங்கள் பள்ளியில் ஸ்போக்கன் இங்கிலீஷ், கராத்தே, ரோபோட்டிக், கணினி வகுப்புகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. 60க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பணியாற்றுகின்றனர். திறமையான ஆசிரியர்களை கொண்டு பாடம் கற்பிக்கப்படுகிறது. உருது கற்பிக்க தனி ஆசிரியர் நியமிக்கப்பட்டுள்ளார். காற்றோட்டமான வகுப்பறைகள், மின் இணைப்பு வசதி கொண்ட வகுப்பறைகள், போதுமான கைப்பறை வசதி, நாங்கள் அமர தனித்தனி இருக்கைகள், மாணவர்கள் விளையாட விளையாட்டு மைதானம் அமைய பெற்றுள்ளது. பெருந்தலைவர் காமராஜர் தினம், சுதந்திர தினம், குடியரசு தினம் போன்ற விழாக்களின் போது மாணவர்களுக்கு பாட்டு போட்டி, பேச்சு போட்டி, ஓவியம் போட்டி, கட்டுரை போட்டி என போட்டிகள் நடத்தப்பட்டு மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகின்றன. வரும் கல்வியாண்டில் ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி வகுப்புகள் தனி அலகாக செயல்பட உள்ளது. விளையாட்டு முறையில் ஏசி வசதியுடன் குறைந்த கட்டணத்தில் பெங்களூர் கிரீடோ அமைப்பின் மூலம் பாடம் கற்பிக்கப்பட உள்ளது. இத்தகைய சிறப்புகள் கொண்ட இப்பள்ளியில் நான் படிப்பதை எண்ணி பெருமைப்படுகிறேன். பெற்றோர்களே, இத்தகைய வசதிகள் கொண்ட நம் பள்ளி இருக்கும் போது உங்கள் பிள்ளைகளை எங்கள் பள்ளியில் சேர்ப்பேன். உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் சிறப்பாக அமைய இன்றே எங்கள் பள்ளியில் சேர்ப்பேன் என கூறி வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகச் சிறப்பாக பேசி நம் பள்ளியின் பெருமைகளை தன் சொந்த நடையில் கூறிய 5ஆம் வகுப்பு மாணவருக்கு பள்ளியின் சார்பாகவும் பள்ளி மேலாளர் அவர்கள் சார்பாகவும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுக்கு பரிசுகளை வழங்க நம் வட்டார கல்வி அலுவலர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம்.